ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாப்பர் டிஎன்பிஎஸ்சி. நம்ம தொடர்ந்து பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அனைத்திந்திய பணிகளின் தந்தை என அழைக்கப்படுவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். அடுத்தது, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வாஸ் செட்டப் பை, அதாவது மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது மத்திய அரசின் செயலாட்சி குழு தீர்மானத்தின்படி அமைக்கப்பட்டது. மத்திய அரசின் செயலாட்சி குழு தீர்மானத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. அமைச்சக வளைவின் அடிப்படைகள் என அழைக்கப்படுபவர் பிரைம் மினிஸ்டர், பிரதமர். அடுத்தது, முதலாவது அகில இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1872. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி மற்றும் உறுப்புகள் தேர்தல் பற்றியதாகும்? பகுதி 15, உறுப்பு 324 முதல் 329 வரை. அடுத்தது, கீழ்கண்டவற்றை பட்டியலோடு பொறுத்துக்கணும். ஸ்வயம் மிஸ்தாங்கிறது சிறுகடன் மற்றும் சிறு தொழில் முன்னேற்றம். ஸ்டெப் அப்படிங்கிறது பெண்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி அளிப்பு திட்டம். சுவேதார் அப்படிங்கிறது பெண்களுக்கான ஒருமைப்பாடு மற்றும் புனிதத்தை தருவது. சுவேலம்பன் அப்படிங்கிறது பெண்களுக்கு பயிற்சி மற்றும் சுயதொழில் புதிய வாய்ப்பு அளிப்பது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, கல்கத்தாவில் முகமதிய இலக்கிய கழகம் எப்போது தோற்றுவிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 1863. அடுத்தது, முதலாவது தயானந்த ஆங்கிலோ வேத பள்ளி நிறுவப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தோம்னா லாகூர். அடுத்தது, இதை பட்டியல் 1-2 பொருத்தணும். பாருங்கள், கல்கத்தா மாநகராட்சி சட்டம் அது எப்போன்னு பார்த்தோம்னா 1899. பல்கலைக்கழக சட்டம் 1904. வங்கப் பிரிவினை 1905. சூரத் பிளவு 1907. அடுத்தது, தமிழ்நாட்டிற்கு எத்தனை ராஜ்யசபா இடங்கள் உள்ளன? எத்தனைன்னு பார்த்தோம்னா 18. இதை ஞாபகம் வச்சுங்க. ராஜ்யசபா இடங்கள் உள்ளது 18. இந்தியாவில் வறட்சி பாதிப்பு பகுதி திட்டம் டிஏபி, அதாவது தி ட்ராட் ப்ரோன் ஏரியா ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்ட ஆண்டு 1973. கோவில் வழிபாடுகளுக்கு பல்லவர்களால் பயன்படுத்தப்பட்ட மொழி எதுன்னு பார்த்தோம்னா சான்ஸ்கிருதம். அடுத்தது, சென்னை பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தோம்னா 1857. அடுத்தது, ஓர் உயர்ந்த மேடை நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட இந்த நகரம் மொகஞ்சதாரோ. அடுத்தது, 5 வகையான நீதி பேராணைகள் ஆட்கொணர்விப்பு, செயலுறுத்து, நெறிமுறை கோட்பாடு, தடையுறுத்து. இன்னொன்று என்னன்னு கேட்குறாங்க, அதுதான் தகுதி வினவு. பாருங்கள், முதல் 5 வகையான நீதி பேராணைகள் ஆட்கொணர்வு நீதி பேராணை, செயலுறுத்து நீதி பேராண்மை, நெறிமுறை கேட்பு நீதி பேராணை, தடையுறுத்து நீதி பேராணை, தகுதி வினவும் நீதி பேராணை. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை தான் ரிட்ஸும்பாங்க. குவோ வேரண்டோ. இதே இங்கிலீஷ்லேயே கேட்கலாம், குவோ வேரண்டோ அப்படின்னு என்னென்னு. அடுத்தது, அதிகார பங்கீடு எந்த முறை அரசாங்கத்தின் முக்கிய அம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டாட்சி முறை அரசாங்கத்தின் முக்கிய அம்சமாகும். அடுத்தது, தேசிய மனித உரிமை ஆணைய சட்டம் 1993 படி கீழ்வருபவர்களில் யார் அதன் தலைவராக இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி. ஒன்லி எ ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. எப்போன்னு பார்த்தோம்னா ஆணைய சட்டம் 1993 படி. ஞாபகம் வச்சுங்க. அடுத்து, சாதாரணமாக ஒரு மாநகராட்சியின் மக்கள் தொகை எவ்வளோன்னு பார்த்தோம்னா 10 லட்சம். சாதாரணமாக ஒரு மாநகராட்சியின் மக்கள் தொகை 10 லட்சம். அடுத்து, அரசியலமைப்பின் எப்பகுதியில் மாநில அரசாங்கம் பற்றி விளக்கப்படுகிறது? அது பகுதி 6. ஞாபகம் வச்சுங்க. அடுத்து, அரசியல் நிர்ணய சபையால் தேசிய கீதம், ஞாபகம் வச்சுங்க, தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 24 ஜனவரி 1950. 1938ஆம் ஆண்டு தேசிய காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? அது திரு சுபாஷ் சந்திர போஸ். என்ன மாநாடுன்னு பார்த்தோம்னா ஹரிபுரா. 39 திரிபுரா. ஞாபகம் வச்சுங்க, 8னா ஹரி, 9னா திரிபுரா. அடுத்தது, காலவரிசைப்படி பொருத்தணும். லக்னோ ஒப்பந்தம் எப்படின்னு பார்த்தோம்னா லக்னோ ஒப்பந்தம், மிண்டோ மார்லி சீர்திருத்தம், வங்க பிரிவினை, சூரத் பிளவு, முஸ்லீம்லே தோற்றுவிக்கப்படுதல். இது பாருங்கள், ஆப்ஷன் டி கரெக்டு தான். வங்க பிரிவினை 1905. அடுத்தது 5 முஸ்லீம் லீக் தோற்றம் 1906. 4 சூரத் பிளவு. அடுத்தது சூரத் பிளவுக்கு அப்புறம் மிண்டோ மார்லி சீர்திருத்தம்.
அது வந்து 1909, சூரத் பிளவு 1907, அடுத்தல் கடைசியாக லக்னோ ஒப்பந்தம் 1917. அடுத்து ஊமைத்துறை கழுவேற்றப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. நவம்பர் 16, 1801. அடுத்து இந்தியாவில் வாதாபி இயக்கத்தை தொடங்கியவர் அது அகமது ஆஃப் பரேலி. அடுத்தது 1948 அமைக்கப்பட்ட முதலாவது மொழிவாரி மாகாண ஆணையத்தின் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா எஸ்கே தார். எஸ்கே தார். அடுத்தது 1975 ஆண்டு நம் நாட்டில் அவசர நிலை ஆட்சியை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா இந்திரா காந்தி. வீடு மற்றும் அலுவலகங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்களை தடுப்பதற்காக தமிழ்நாடு அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட இலவச சேவை உதவி எண் என்னன்னு பார்த்தோம்னா 181. வீடு மற்றும் அலுவலகங்களில் இரண்டுக்குமே ஞாபகம் வச்சுங்க, இலவச டோல் ஃப்ரீ நம்பர் அப்படின்னு. அடுத்து காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்போ கையெழுத்தான ஆண்டு என்னன்னு பார்த்தோம்னா 5 மார்ச் 1931. அடுத்து வேத காலத்தில் சங்கிரகிதா என்னும் சொற்றொடர் குறிப்பது கருவூலர், இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து முகலாயர் காலத்தில் முஸ்தாபிகள் எந்த பொறுப்பை நிர்வகித்தனர் பார்த்தோம்னா பொது நீதியை நிர்வகிப்பது. முஸ்தாபிகள் பொது நீதியை நிர்வகித்தனர். அடுத்தது கீழ்காண்பவர்களுள் இந்திய மதசார்பின்மையின் சிற்பியாக கருதப்படுவர் யார்? அது ஜவஹர்லால் நேரு. அடுத்து இந்திய தசம நாணய முறைக்கு மாறிய காலம் என்ன காலம்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 1957. இந்தியா தசம நாணய முறைக்கு மாறிய காலம் ஏப்ரல் 1957. அடுத்து பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்டது. இது பாருங்கள், ஜனவரி 1992. இதுக்கு முன்னாடியும் ஒரு கொஸ்டின் பார்த்தோம், அதில் இயர் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க, இங்கே மந்த்து கேட்குறாங்க. நீங்கள் டேட்டோடு சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் ஆகியோரின் ஊதியமும் பிற பணப்பயன்கள் யாரால் நிர்வகிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா பாராளுமன்றத்தால். சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் ஊதியமும் பிற பணப்பயன்கள் யாரால் நிர்வகிக்கப்படுகிறதுனா பாராளுமன்றம். தேர்தல் ஆணையம் முதலாக 11வது மக்களவைத் தேர்தலில் செயலாக்கப்படுத்தியது எதுன்னு பார்த்தோம்னா விழிப்புணர்வு பார்வையாளர், அவேர்னஸ் அப்சர்வர்ஸ். அடுத்தது இந்தியாவில் நிர்வாக தீர்ப்பாய சட்டம் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது? 1985. அடுத்தது உரிமைகளை பரிசீலனை செய்கினருக்கு என்னென்னு பார்த்தோம்னா கல்வி உரிமை, பொது சேவையில் சம வாய்ப்புரிமை, உணவுக்கான உரிமை. கீழ்கண்டவற்றுள் எவை சர்வதேச மனித உரிமை பிரகடனத்தில் உள்ளதாகும் பார்த்தோம்னா அனைத்துமே. கல்வி உரிமையும் இருக்குது, பொது சேவையில் சம வாய்ப்பு இருக்குது, உணவுக்கான உரிமையும் இருக்குது. இந்தியாவில் மத்திய மாநில உறவுகளை பற்றி குறிப்பிடும் விதிகள் யாவன்னு பார்த்தோம்னா 245 முதல் 293 வரை. ஞாபகம் 245 முதல் 293 வரை. அடுத்து எந்த விதியானது இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழியை பற்றி குறிப்பிடுகிறதுன்னு பார்த்தோம்னா விதி 343. அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றி குறிப்பிடுகிறதுன்னு பார்த்தோம்னா விதி 343. அடுத்து அனைத்திந்திய காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி எங்கு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா பம்பாய் 1934. பம்பாய் 1934 சோசியலிஸ்ட் கட்சி, ஞாபகம் வச்சுங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் முஸ்லீம் பிரசிடெண்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சையத் பக்ருதீன் தயாப்ஜின்னு இருக்குது, ஞாபகம் வச்சுங்க, தயாப்ஜி. அடுத்து தத்துவ போதினி சபையை தொடங்கியவர் தேவேந்திரநாத் தாகூர். இந்தியாவில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதை குறிக்கோளாக கொண்ட பத்திரிகை எதுன்னு பார்த்தோம்னா அது சஞ்சீபானி. இதை பாருங்கள், இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். யாருடைய ஆட்சி 1984 கலைக்கப்பட்டதுன்னா ஃபரூக் அப்துல்லா, NT ராமாராவ் இவங்க 2 பேர்த்தோட ஆட்சி தான் கலைக்கப்பட்டது. மோஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் SR பொம்மைன்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் NT ராமாராவும் ஃபரூக் அப்துல்லாவும் தான் கலைக்கப்பட்டிருக்கும். அடுத்தது காலைமுறை வரிசைப்படி வரிசைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. குழந்தை திருமண தடை சட்டம், வரதட்சணை தடை சட்டம், சதி தடை சட்டம், விபச்சார தடை சட்டம். இல்லை ஆப்ஷன் பி தான் ரைட்டு. 4, 2, 3, 1. அதாவது முதல்ல வர்றது விபச்சார தடை சட்டம், 2வது வரதட்சணை தடை சட்டம், 3
சதி தடை சட்டம். 4 குழந்தை திருமண தடை சட்டம். அடுத்தது, மெட்ராஸில் எந்த ஆண்டு முனிசிபால் மாநகராட்சி ஏற்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 1687. இதில் 1688 இருந்தாலும் அது சரியான விடை தான். மாநகராட்சி அப்போ தான் ஏற்படுத்தியிருப்பாங்க. அடுத்தது, இந்திய குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1955. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் எது இந்திய பாராளுமன்ற அரசாங்கத்தின் சிறப்பு அம்சம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அது அரசியல் பன்முகத்தன்மை. அடுத்து, கோவா டாமன் மற்றும் டையூ மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலமாக கோவா மாநிலமாக உருவாக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தோம்னா 1987. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது அப்போ தான் தெரிஞ்சு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ண பார்ப்பேன். நன்றி.